நம்ம அணை கட்டி நான் தடுத்து நிறுத்தினா இந்த வருஷம் காவேரி பார்க்கும்போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னா பூமி நமக்கு கொடுத்ததோ தண்ணி இந்த வருஷம் வரல. பண்டைய கலாச்சாரத்தை வளர்க்கும் விதமாக இல்லாதபடிக்கு சில இடங்களில் வாளிகளில் எடுத்து செய்யும்படியான வருஷம் நல்லா தண்ணி நல்லா காவேரி கரை புரண்டு ஓடும். டப்பெல்லாம் ஜலம் நிறைய இருக்கும், இருக்கிற கொஞ்சம் ஜலமும் நல்லா இல்லை. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். நேர்களுக்கு வணக்கம். ஆடி 18 இன்னைக்கு நம்ம திருச்சியில் இருக்கிற காவேரி நதிக்குள்ளே தான் நிற்கிறோம். ஸோ எந்த அளவில் தண்ணி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி சுத்தமாக வரல. அங்கே தண்ணி சும்மா கரையோரம் ஓரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் இருக்குது. இருக்கிற தண்ணியும் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. இங்கே மக்கள் நிறைய பேர் அவங்களோட ஆடிப்பெருக்கை கொண்டாட வந்திருக்காங்க இங்கே அம்மா மண்டபத்துக்கு. சரி வாங்க மக்கள்கிட்ட போயிட்டு என்ன அவங்க சொல்கிறாங்க, எத்தனை வருஷமாக வராங்க, அவங்க இந்த மாதிரி தண்ணி வராதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம் சார். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. ஆடி 18 ஆடிப்பெருக்கு ரொம்ப மங்களகரமான நாள். இன்றைக்கி அம்மா மண்டபத்துக்கு நம்பெருமாள் எழுந்தருளி இருந்து காவிரி தாயாருக்கு மரியாதை பண்ணுற தினம். இது பெண்மைக்கே ஒரு பெரிய விருந்து, பெண்மைக்கு ஒரு பெரிய மரியாதை அப்படிங்கிறத தெய்வமே வழங்குகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான பண்டிகை. புதுமண தம்பதிகளும் அற்புதமாக இதை கொண்டாடுவாங்க. இதில் எல்லாருக்கும் க்ஷேமம் அடையணும், உலகத்தில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கணும் அப்படின்னு தெய்வத்தை பிரார்த்திக்கிறோம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமான நாள். தண்ணி வரல இந்த வருஷம் நினைக்கிறீங்க? இந்த வருஷம் தண்ணி வரல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். ஆனால் அது இயற்கையான ஒரு விஷயம். இருந்தாலும் மனிதர்கள் அதை தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஒப்பீனியன். ஏன்னா இயற்கையாக அதன் வழியில் நம்ம விட்டுறணும். அது யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத தெய்வம் டிசைட் பண்ணணும். அதை நம்ம மதித்து நம்ம விட்டுட்டோம்னாக்க இயற்கையே எல்லாருக்கும் நல்லதை பண்ணணும் அப்படின்னு நம்பணும். நம்ம அணை கட்டி நான் தடுத்து நிறுத்தினா அது தெய்வ குற்றமாகறதுக்காக கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்யக்கூடாது. அது சனாதன தர்மம் இல்லை. ஊர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வசிஷ்டபுரத்துலேருந்து வந்திருக்கோம். கல்யாணம் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஆகுது. அதனால் காவேரி ஆற்றுல ஆடிப்பெருக்கு அதுமாக அங்கே சாமி கும்பிட்டுட்டு இந்த மாலையெல்லாம் விட்டுட்டு வரலான்னு வந்தோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே சாமியோட அருளெல்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். திருச்சி தான் நேட்டிவ். நான் கல்யாணம் பண்ணது திட்டக்குடி வசிஷ்டபுரம். ஃபஸ்ட் டைம் நானும் இந்த மாதிரி திருச்சியில் இருந்தாலும் அவ்வளோக்கா இங்கே அம்மா மண்டபம்லாம் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லாயிருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கங்க. நாங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே படைக்க வந்திருக்கிறோம். என்னோடய பையனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணிவிட்டு காவேரி ஆற்றுல படைக்கணுன்னு அங்கேருந்து வந்திருக்கிறோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த படிக்கட்டில் வச்சு படைக்கிறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே கிட்டக்க கீழே மணலில் வச்சு படைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே சமயபுரத்துலேருந்து வந்திருக்கோம். இது நாங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கோம். நான் இதை காவேரி இதை பார்க்குறேன். நல்லா இருக்குது. நானும் போய் விளாண்டுட்டு வந்தேன். சூப்பராக பெரிய இதாக விசேஷமாக இருக்குது. வணக்கம். என்னோட நேம் சந்தியா. நான் திருச்சி சேர்ந்து திருநங்கை பேசுகிறேன். இந்த வருஷம் காவேரி பார்க்கும்போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. போன வருஷம் மன நிறைவாக சந்தோஷமாக தண்ணி நிரப்பரண்டு போச்சு காவேரி. இன்றைக்கி காவேரியில் தண்ணி இல்லைங்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த வருஷம் பெருமாள் சீர் கொடுக்க வரும்போது தண்ணி இல்லாமல் விட்டுட்டு போனதே எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே தண்ணி நிறையா போகும். பெருமாள் அப்போ சீர் கொடுக்கும்போது எங்களுக்கு மன நிறைவாக இருக்கும். இந்த வருஷம் தண்ணி இல்லை, கூட்டமும் அவ்வளோவா இல்லை. ஏன்னா போன வருஷம் இருந்த கூட்டம் அங்கங்கே தண்ணி இல்லாதனால எல்லாம் அங்கே சாமி கும்பிடவும் இந்த வருஷம் ஆற்றுல காவேரியில் தண்ணியும் குறைஞ்சிருச்சு. அதுவே எங்களுக்கு மனசு. ஏன்னா காசிக்கு அடுத்ததான் காவேரியை நினைக்கிறோம். அரங்கநாதர் அருகில் இருக்கும்போது தண்ணியும் வராதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கு. எப்பயும் தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக மக்கள் எல்லாரும் பெருமாளை தரிசித்து காவேரி அம்மா கும்பிட்டுட்டு போவாங்க. இந்த வருஷம் தண்ணி இல்லை. காவேரியில் சீர் கொடுக்கும் போதும் தண்ணி இல்லாதது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கங்க. நான் திருச்சி திருவண்ண கோயிலேருந்து பேசுகிறேன்.
எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 10 குடும்பம் இருக்குது. எல்லாம் ஆடி 18 அன்னைக்கு எல்லாம் ஒன்று சேருவோம். சாயங்காலம் வாக்கில் இங்கே வந்து நாத்தனார் ஓப்படியா அவங்களுக்கெல்லாம் மஞ்சள் கயிறு வந்து கட்டி விட்டு அன்னைக்கு எல்லோரும் சந்தோஷமாக சாயங்காலம் போய் ஏதாவது ஒரு டிஃபன் கடையில் பெரிய டிஃபன் கடையில் போய் சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் இன்னைக்கு பொழுதை கழிப்போம். ஏதாவது விசேஷத்தை பார்த்தா இந்த சொந்த பந்தம் பூரா எல்லாம் ஒன்று சேருவோம். அது இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். தண்ணி வரல, தண்ணி வராது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா தண்ணி வர்றப்பெல்லாம் நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். இப்போ தண்ணி வராததுனால காலம் ரொம்ப அசுத்தமாக வேறு இருக்குது. தண்ணி குளிக்கலான்னு பார்த்தாலும் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவங்க பாதுகாப்பெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. இந்த தண்ணி வற்றி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது. அது அடுத்த வருஷம் இந்த மாதிரி நடந்துச்சுனாக்கா மக்களை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு என்னவோ அதை கவர்மெண்ட்டு பண்ணி கொடுத்துச்சுன்னா இன்னும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் வருஷம் வருவோம். காவேரி எண்ணெயை வந்து கும்புறதுக்கு வருஷம் வருவோம். பெருமாள் சீர் கொடுக்கறது ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கறதுக்காகவே நாங்கள் வருஷம் வருவோம். காவேரி எண்ணெய்க்கு நாங்கள் கொண்டு வந்ததெல்லாம் படைத்து சாமி கும்பிடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி சாமி கும்பிடுவாங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி காவேரி எண்ணெயையும் பெருமாளையும் நாங்கள் வேண்டிக்கிட்டு வருஷம் வந்து கும்பிட்றோம். என் பேர் ராஜலட்சுமிங்க. நான் திருச்சி இடத்தூர்லேருந்து வரோம். வருஷம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இங்கே வந்து இந்த தடவை தண்ணி கம்மியாக இருக்குது. இல்லைன்னா வருஷம் இருக்கரை புரண்டு ஓடும். மேலே படிக்கட்டுக்கு மேலே கூட தண்ணி வந்திருக்கு ரொம்ப தடவை. இந்த வருஷம் கொஞ்சம் இதாக இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் நிறையா வந்துடணும். தண்ணி நிறையா வரும்பொழுது நல்லாயிருக்கும். பயிர்கள் நல்லா விளையும். வருஷம் முளைப்பாரி போட்டு கொண்டு வந்து விடுவோம். புது பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்து அந்த மாலைங்களை கொண்டு வந்து ஆற்றுல போட்டுட்டு சாமியை வேண்டிட்டு போவாங்க. கயிறு மாற்றிக்குவாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். தண்ணி நிறையா நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும். அதுதான் வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நான் திருச்சி சோமரசம்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பேர் ஜெயந்தி. எங்கள் சார் பேர் சுந்தரம். இன்றைக்கி ஆடி 18 பெருக்கு காவிரி ஆற்றுல தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கே நல்ல செய்தியாக நம்ம கர்நாடகாவிலேருந்து தண்ணியும் 25,000 கன அடி வெளியிட்ருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய செய்தி. ரங்கநாதர் வந்து காவிரி தாய்க்கு சீர் கொடுக்குற மங்கள பொருட்கள் அவர் ஒரு அண்ணனாக நினச்சி இன்றைக்கி வந்து சீர் கொடுக்குறாரு. அன்றைக்கி பட்டாடை மங்கள பொருட்கள், தங்கம், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் எல்லாம் மங்கள பொருட்கள் எல்லாம் காவிரி தாய்க்கு சீர் கொடுக்கறதுக்காக ரங்கநாதர் வந்து சீர் கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு தண்ணி இல்லாமல் நீரின்றி அமையாது உலகு வானின்று பொய்த்து விடணும்னு சொல்கிறார் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி தண்ணியை வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிற விதமாக, எல்லா நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக அதையும் நம்ம இறைவனாக நினச்சி நம்ம வணங்குறோம். இன்றைக்கி காவிரி தாய்க்கு நம்ம நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம இது எல்லாம் மங்கள பொருட்கள், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், வளையல், மஞ்சள், குங்குமம் என்னென்னா பூமி நமக்கு கொடுத்ததோ அதெல்லாம் நம்ம அவங்களுக்கே திருப்பி நெய்வேத்தியமாக படைச்சி இன்றைக்கி நன்றி தெரிவிக்கிற விதமாக நம்ம வணங்குறோம். எல்லா சுமங்கலிங்களும் இதை வந்து இன்றைக்கி நம்ம ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வாக வந்து கும்பிடுவாங்க. இன்றைக்கி நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். என்னோடய மருமக பொண்ணு, என் பையன், பேரன் எல்லாரும் வந்து நாங்கள் இன்றைக்கி சுவாமிக்கு நன்றி தெரிவிக்கிறோமா. இது எல்லாம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் பக்கமாக சிறு தேர் உருட்டுதல்னு சொல்கிறது. இதை வந்து காவேரி ஆற்றுக்கு அந்த சைடு எல்லாருமே இழுத்துட்டு போய் குழந்தைங்க தேரை இழுத்துட்டு போய் கும்பிடுவாங்க. இது ஒரு அந்த காலத்தில் காரு, பஸ்ஸு அந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள்லாம் இல்லாத காலத்தில், பழமையான காலத்துலேயே இது மரத்தில் செஞ்ச தேர். அதை வந்து இழுத்துட்டு போய் காவிரி தாய்க்கு இழுத்துட்டு போவாங்க ஆற்றுக்கு. அது ஒரு விளையாட்டாக குழந்தைங்க அலங்காரம் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. இது எங்கள் சம்மந்தி வீட்டு சீரா மயிலாடுதுறையிலேருந்து வந்தது. அதை நாங்கள் இங்கே இருக்கவங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை இழுத்துட்டு வருவாங்க குழந்தைங்க. வணக்கம். காவிரி தண்ணி நீ காவிரி 18 குழந்தைங்க நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தேர் கைக்காக இருக்கும். தண்ணிக்கு நந்தி தெளிக்கணும். இப்போ குதிரையே இருக்கு, அதுவும் கவசம். இந்த ஆடிப்பெருக்கை விழாவாக வருடம், அதாவது நாங்கள் திருச்சிக்கு 2001 வந்தோம். 2001 வருடம் இந்த அம்மா மண்டம் படித்துறைக்கு வந்து என்னுடைய சுற்றத்தார், என் மனைவியின் தோழிகள் அனைவரோடும் சேர்ந்து வருடம் இந்த அம்மா மண்டம் படித்துறையில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை சீரும் சிறப்புமாக
கொண்டாடி காவேரி தாயை வழிபட்டு வருகிறோம். தண்ணி ரொம்ப கம்மியாக ரொம்ப தண்ணி கம்மியாக வந்திருக்குங்க, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவாவது உட்காந்து இந்த இடத்துல கும்புற அளவுக்கு எங்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சமயபுரத்துலேருந்து வரோங்க. நாங்கள் ஒரு 10 வருஷமாக இங்கே வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நல்லா இருக்கோங்களே. காவேரியில் தண்ணி வராதனால தான் உங்களுக்கு கம்மியாக வரும். நம்ம போன வருஷம்லாம் எங்களுக்கு காவேரியில் நிறைய தண்ணி வந்துச்சு. நாங்கள் நல்லா சந்தோஷமாக நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போனோம். நாங்கள் 20 வருஷமாக இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு வரோம். தண்ணி இந்த வருஷம் வரல, வராததுனால எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. சாமி கும்பிட்டு தண்ணி வராமல் இருக்கா? இந்த மாரி வந்ததே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் ஆடிக்கு எப்போ எந்த வருஷம் 20 வருஷமாக நாங்கள் வர்றோம், தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். தண்ணி வராதனால இல்லை. காவேரி தான் எங்கள் ஊரில் ஸ்பெஷலு. இந்த ஆடி 18க்கு வருஷம் வருவோம். புதுமண தம்பதிகள் இங்கே வருவாங்க. இங்கே ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் பெருமாள் வந்து காட்சி கொடுப்பாரு. காவேரி தாயாரும் இருக்காங்க. இங்கே வந்து சாமிக்கு இந்த மாதிரி எல்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு பெருமாளையும் ஸ்ரீரங்கம் அவரோட இதில் வந்து கும்பிட்றது ரொம்ப விசேஷம். தண்ணி அந்த வருஷம் கம்மியாக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ தண்ணி இல்லாமல் இருந்ததுக்கு கும்பிட்ற அளவுக்கு தண்ணி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நேற்று வரைக்குமே இல்லை, இன்றைக்கி இந்த இதுனாச்சு வந்ததே அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்குது. வணக்கம். காவிரி அன்னைக்கு பூஜை செய்யும் விதமாக இந்த ஆடி 18 நன்னாளிலே இங்கு திருச்சி வாழ் மக்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் இந்த மாலை வேளையிலே இங்கு கூடி காவிரி அன்னைக்கு பூஜை செய்து அன்னைக்கு சீர்வரிசைகள் கொடுத்து வணங்கி நமஸ்கரித்து இங்கு சிறு குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் தெரிய வேண்டும் என்பதற்காக பழைய காலங்களில் செய்து வந்தது போல் குழந்தைகள் கும்மி அடித்து பாடல்கள் பாடி ஆடி இங்கே அந்த பிரசாதங்களை அருந்தி அந்த அன்னைக்கு சமர்ப்பணங்கள் செய்கிறார்கள். இதன் மூலம் நாம் நமது பண்டைய கலாச்சாரத்தை வளர்க்கும் விதமாக அமைகிறது. குழந்தைகள் வருவதனாலே அவர்களுடைய பெற்றோர்களும் இந்த காவிரி தாய்க்கு சீர்சமைக்க வருகிறார்கள். இவ்வாறாக இந்த கலாச்சாரமானது பேணப்படுகிறது. இங்கு காஞ்சி சங்கர மடத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் இங்கு வந்து குழுமி இருக்கிறோம். இது போன்று பொதுமக்கள் அனைவரும் அவரவர்கள் வந்து காவிரி அன்னைக்கு வணக்கங்களை செலுத்தி தங்களால் இயன்ற பூஜை புனஸ்காரங்களை செய்து கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, என்ன சார்? தண்ணி குறைச்சலாக வந்திருக்கு. இருப்பினும் ஆண்டவன் கருணை இன்று தண்ணி வந்து விற்கிறது என்ற ஒரு சந்தோஷமானது நமக்கு இருக்கு. இல்லாதபடிக்கு சில இடங்களில் வாளிகளில் எடுத்து செய்யும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது திருச்சி வாழ் மக்கள் செய்த புண்ணியம் இன்று நமக்கு வந்து தண்ணீர் இருக்கிறது. ஆகினால அந்த சந்தோஷத்தோட இருப்பதை வைத்துக்கொண்டு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னுடைய பேர் வந்து சுபா. இவங்க என்னோட வீட்டுக்கார் கதிர்வேல். நாங்கள் வந்து சிங்கம்நேரில் மேரேஜ் பண்ணது, அதாவது சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு. பிறந்தது வந்து திருச்சி. 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஆனால் 25 வருஷமாகவும் இங்கே வந்துகிட்டு இருக்கோம் ஆடி 18க்கு. வருஷம் நல்லா தண்ணி நல்லா காவேரி கரை புரண்டு ஓடும். இந்த வருஷம் ரொம்ப தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணியே இல்லை. இந்த தண்ணி நல்லா தான் இன்னும் நல்லா இருந்திருக்கு. தண்ணி இல்லைங்கிறது சங்கடமாக இருக்குது. இன்னொரு 3 நாள் வந்துட்டு இருக்காங்க, வந்து பார்ப்போம். நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கம் தான். ஸோ நாங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து வந்துட்டுருக்கோம் இங்கே. பட் அப்போல்லாம் ஜலம் நிறையா இருக்கும். இப்போ அந்த ஜலம் இல்லைங்கிறது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இருக்கிற கொஞ்சம் ஜலமும் நன்னா இல்லை, ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. பட் எனிகோ பெருமாள் வந்து வரார். அதனால் எங்களுக்கு பெருமாள் சேவை முக்கியம். ஸோ நாங்கள் பெருமாள் சேவிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. ஸ்ரீரங்கத்தில் இது விசேஷம் இல்லை. ஒன்று 18க்கு புறப்படுவார், இல்லை 28க்கு புறப்படுவார், அது வேறு கணக்கு. ஸோ இந்த வருஷம் 18. சித்ரா பௌர்ணமி, இது 2 தான் பெருமாள் இங்கே வருது. பட் சித்ரா பௌர்ணமி சம்மர்னால ஜலம் இருக்காது. பட் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் ஜலம் இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். பட் எலிகோ ஏதோ திறந்து விட்டா வந்துன்னு இருக்கு. லாஸ்ட் வீக்கில் இந்த ஜலம் கூட இல்லாமல் ரொம்ப இது பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்தது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது. மக்கள் வந்து இந்த நோன்பு பண்ணுறவா அந்த பீப்புள் செட் ஆஃப் பீப்புள் நோன்பு பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது.